ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். பைத்தான்ல வந்து பேசிக்கா 7 டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட் அண்ட் பூலியன். ஸோ இத ஒரு டாப்பிக்கையும் நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம வந்து நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ வாங்க நோட் புக்குக்கு போலாம். பைத்தான்ல வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸுமே இந்த நம்பர்ஸ் கேட்டகரியில தான் வருது. எய்தர் அது இன்டிஜரா இருக்கலாம் லைக் 20 ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா இருக்கலாம் லைக் 20.0, இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கூட இருக்கலாம் லைக் 20 + 0j. எதுவா இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அது வந்து நம்பர்ஸ் டைப்ல தான் வருது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அது அந்த வேரியபிள் என்ன டைப்பாக வருதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு வேரியபிள் என்ன டைப்பில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பைதான் வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியலைஸ் பண்ணலாம் இந்த நம்பர்ஸு. 20 பியில் வந்து 20.0, சியில் வந்து 20 + 0j அப்படின்னு அசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிக்ளேர், இப்போ வந்து எல்லாம் டிக்ளேர் ஆகிடுச்சு. இப்போது டைப் ஏ பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போது டைப் பி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வந்துருச்சு. டைப் சி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னு வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ இந்த வேரியபிள் நான் இப்போ இன்ட் அசைன் பண்ணிட்டோம், இன்டீஜர்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அப்போ அந்த வேரியபிளில் வேறு இன்டீஜர் மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. இதே எக்ஸாம்பிளில் இப்போ நான் ஏ = பின்னு கொடுத்தேன்னா இப்போ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20.0 ஆயிரும். இப்போ அதேக்கு நான் டைப் பார்த்தேன்னா ஃப்ளோட் வேல்யூவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஏங்கிற வேரியபிள் வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டைப் தான் நமக்கு கிடையாது. ஒரு வேரியபிளில் எந்த டைப்பாக வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நம்பர் நான் இன்டீஜராக டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதை நான் ஃப்ளோட்டிங் பாயிண்டாக மாற்றணும், இல்லை வேறு ஒரு நம்பரை மாற்றணும்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி நான் ஏ = 20 டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏங்கிற நம்பரை நான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று மேத்தமெட்டிக்கலாக பண்ணலாம். ஒன்று அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி = ஏ மல்டிப்ளைட் பை 1.0 அப்படின்னு கொடுக்குறலாம். ஸோ இப்போ ஏ வந்து இன்டீஜர், ஃப்ளோட் 1.0ங்கிறது ஃப்ளோட். அதனால ஃப்ளோட்டு தான் வந்து பெரிய இது இருக்கிறனால அந்த பிங்கிற வேரியபிள் ஃப்ளோட்டாக மாறிக்கும். ஸோ இப்போ பியோட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 20.0 அப்படின்னு சொல்கிறோம். ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டில் அது 20 தான் இருக்குது. டைப் ஆஃப் பி பார்க்கலாம், ஃப்ளோட்டு. டைப் ஆஃப் ஏ பார்க்கலாம், இன்ட். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போது ஒரு இன்டீஜரை நம்ம ஃப்ளோட்டாக மாற்றுறதுக்கு ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு பைத்தானே வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி = ஃப்ளோட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ வந்து பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவே 20.0 ஆயிடுது. ஏ வேல்யூ ஸ்டில் 20 தான் இருக்குது. டைப் திரும்பி நம்ம செக் பண்ணலாம். டைப் ஆஃப் பி ஃப்ளோட், டைப் ஆஃப் ஏ இன்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்டீஜராக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பியில் வந்து 50.0 அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அதே தான் ஃப்ளோட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி இன்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஏ = int ஆஃப் பி அப்படின்னு கொடுக்குறோம்னா இப்போ ஏ வேல்யூ பார்ப்போம் 50, பி வேல்யூ பார்ப்போம் 50.0. டைப் ஆஃப் ஏ பார்க்கலாம் int, டைப் ஆஃப் பி பார்க்கலாம் ஃப்ளோட். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து தெரிஞ்சிருச்சா. இப்போது அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்க்கும் இருக்குது. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஏ = 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பி = காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். இப்போது சி பார்க்கலாம் 10 + 0j அப்படின்னு வந்துருச்சு. ஏ பார்ப்போம் 10ன்னு வந்துருச்சு. ஸோ டைப் பார்க்கலாம். டைப் ஆஃப் ஏ ஸ்டில் இன்டீஜர், டைப் ஆஃப் பி, டைப் ஆஃப் சி காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து பைத்தான் வந்து ஹேண்டில் பண்ணுது, அதை எப்படி நம்ம வேரியபிள் அசைன் பண்ணலாம், அந்த வேரியபிள் என்ன டைப் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்
அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ்.